தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக ராம்மோகன் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. தற்போது தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக திரு ராம்மோகன் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து உங்களது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழக புதிய தலைமைச் செயலாளராக தற்போது ராம்மோகன் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முதலமைச்சருடைய செயலாளராக இருந்தவர். தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது இதில் ஏற்கனவே இருந்த தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் மாற்றப்பட்டு அவர் டிட்கோவிற்கு சேர்மனாக மாற்றப்பட்டுள்ளார். அதற்கு அங்கிருந்த சி.வி. சங்கருக்கு பதில் இவர் புதிதாக அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் சாந்தஷீலா நாயர் ஐஏஎஸ் ரிட்டையர்டு இவர்கள் அதாவது தமிழக அரசு ஸ்பெஷல் டியூட்டி எனப்படும் அந்த சிறப்பு அதிகாரியாக தற்போது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சாந்தஷீலா நாயர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் முதலமைச்சரினுடைய செக்ரட்டரி எனப்படும் அந்த செயலாளர்கள் 4 பேர் அவர்களுடைய அந்த எந்தெந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற அந்த பட்டியலும் தற்பொழுது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சிவதாஸ் மீனா இவர் தற்பொழுது முதலமைச்சருடைய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் டாக்டர் எஸ் விஜயகுமார் இவரும் ஐஏஎஸ் இவரும் முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் முதலமைச்சருடைய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மொத்தம் 4 முதலமைச்சருக்கு 4 செயலாளர்கள் இருப்பார்கள். அந்த செயலாளர்களுடைய பட்டியல் அதாவது ஆர்டர் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் ஏற்கனவே 3வது செக்ரட்டரி 3 என்று அழைக்கப்படும் வெங்கட்ராகவன் தற்பொழுது முதல் இடத்தில் முதலமைச்சருடைய செயலாளர் 1 என்ற பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். 2வது இடத்திற்கு சிவதாஸ் மீனாவும் 3ஆம் இடத்திற்கு விஜயகுமார் ஐஏஎஸ் அவர்களும் அதே போல் முதலமைச்சருடைய செயலாளர் 4ஆம் இடத்திற்கு ராமலிங்கம் ஐஏஎஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் ஒரு சில அதிகாரிகள் இன்னும் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றங்கள் இன்னும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக ராம்மோகன் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜா, உயர் அதிகாரிகள் வேறு யாராவது மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதற்கான அந்த பட்டியல் தற்பொழுது அந்த அரசாணை வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பிரதாப் யாதவ் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளார். அதாவது சிவில் ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இந்த உணவு பாதுகாப்பு துறைக்கு அவர் இங்குதான் சிவதாஸ் மீனா இருந்தார். அவருக்கு பதில் பிரதாப் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் ககன்தீப் சிங் பேடி இவர் தற்பொழுது இவரும் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது ஊரக வளர்ச்சித்துறைக்கு இவர் தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் ஹன்ஸ்ராஜ் வர்மா ஐஏஎஸ் இவர் புதிதாக இவரும் நியமிக்கப்பட்டுள்ளார். ககன்தீப் சிங் பேடி இருந்த அந்த இடத்திற்கு இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இப்படி அதிகாரிகளுடைய பட்டியல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து முதலமைச்சருடைய செயலாளர்களும் மாற்றப்பட்டுள்ளனர். 3ஆம் இடத்தில் இருந்த வெங்கட்ராகவன் முதல் இடத்திற்கும் 2வது இடத்திற்கு சிவதாஸ் மீனாவும் 3வது முதலமைச்சருடைய செயலாளர் 3வது இடத்திற்கு விஜயகுமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமலிங்கம் செக்ரட்டரி 4 என்று அழைக்கப்படுவார் என்று இந்த தற்பொழுது தமிழக அரசினுடைய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக ராம்மோகன் ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சாந்தஷீலா நாயர் இவர் தற்பொழுது தமிழக அரசினுடைய சிறப்பு அதிகாரியாக அதாவது ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி எனப்படும் சிறப்பு அதிகாரியாக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜா, காவல்துறை சார்பாக ஏதாவது பணியிட மாற்றம் செய்ய வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே இன்னும் அதற்கான விவரங்கள் தெரியவில்லை. இப்பொழுது தற்பொழுது அஇஅதிமுக அரசு பதவியேற்ற பிறகு தற்பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. முதலில் பப்ளிக் செக்ரட்டரி உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டார். அதன் பிறகு தற்பொழுதுதான் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இன்னும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் மாற்றப்படலாம் என தெரிகிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் ஆணையத்தால் வேற மாவட்டத்திற்கு மாற்றப்பட்ட அந்த மாவட்ட ஆட்சியர்கள் மீண்டும் அதே பகுதியில் அதே மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் முதலமைச்சருடைய செயலாளர்களுக்கான மாற்றம் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிக்கை தற்பொழுது வந்துள்ளது. அதே போல் காவல்துறை அதிகாரிகளுடைய மாற்றம் அதாவது காவல்துறை அதிகாரிகளும் மாற்றம் இருக்கலாம் என கூறப்படுகிறது.